VIVO அவங்களோட X சீரியஸில் X80 அண்ட் X80 ப்ரோன்னு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. X80யோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் பார்க்கலாம். இதுதான் ரீட்டைல் பேக்கேஜ் பாக்ஸ். பாக்ஸோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் X80 co-engineered with Zeiss கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் விவோ அண்ட் மேட் இன் இண்டியா லோகோ இருக்குது. இப்போ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹேண்ட்செட் இருக்குது, அதை ஓரமாக வச்சுட்டு உள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே இன்னும் 2 பாக்ஸ் இருக்குது. பாக்ஸில் இன்பில்ட்டாகவே ஹார்ட் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் நீங்கள் என்ன கலர் வாங்குறீங்களோ அதே கலர் கேஸும் கொடுக்குறாங்க. இது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் சிம் எஜெக்டர் பின், ரெகுலர் யூசர் மேனுவல்ஸ். நெக்ஸ்ட் பாக்ஸில் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான அடாப்டர் இருக்குது. கூடவே டைப் சி கேபிள், டைப் சி இயர்ஃபோன் அண்ட் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சில பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதுதான். ஃபோனை சுற்றி உள்ள பிளாஸ்டிக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபோனை பூட்டப் பண்ணிடலாம். நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகுறது ஃபோனோட டிசைன் அண்ட் கலர் தான். இந்த டிசைன் பார்க்க நல்லா இருக்குது அண்ட் என்னை இம்ப்ரெஸ் பண்ணது இந்த கலர் அர்பன் ப்ளூ. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் ஏஜி மேட் கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் இதில் பிக்கப் பண்ணவே இல்லை. ப்ரீமியம் ஃபோனுன்னு சொல்கிறதுக்கு இந்த டிசைன் அண்ட் என்ஹான்ஸ் ஃபீல் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு. ப்ரீ இன்ஸ்டாலாக சில ப்ளோட்வர்ஸும் இருக்குது. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா உங்களால் அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோன் ரன் ஆகிற ஆண்ட்ராய்ட் வேர்ஷன் ஆண்ட்ராய்ட் 12. இதுக்கு மேலே அவங்களோட ஃபன் டச் OS 12 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ். ஃபோனோட பாட்டமில் சிம் ட்ரே, மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ். டாப்பில் IR பிளாஸ்டர் அண்ட் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சலுக்கான பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்பிளே பொறுத்தவரை 6.78 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் 3D கர்வ் டிசைன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்பிளேக்காக இங்கே E5 AMOLED பேனல் வித் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு HDR10 சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரை 1500 nits வரைக்கும் உங்களால் போக முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நல்ல டே லைட்டில் கூட உங்களால் இந்த டிஸ்பிளே ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இனிஷியலாக யூஸ் பண்ண வர இந்த டிஸ்பிளே ரொம்ப ஷார்ப்பாக கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. இன்டர்னல்ஸ் பொறுத்தவரை மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9000 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8 or 12 GB LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்டோரேஜுக்கு 128 or 256 GB UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 ஸ்னாப்ட்ராகன் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1 அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ப்ராசரை இனிஷியலாக யூஸ் பண்ண வர நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தது, எந்தவித லேக்ஸும் தெரியல. இந்த ப்ராசரை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். பேட்டரி பொறுத்தவரை 4500 mAh. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 80 வாட்ஸ் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 0 to 70 வெறும் 17 நிமிஷத்தில் உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கேமராஸ். 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர் கொடுத்துருக்குறாங்க. சோனி IMX866 RGBW சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் கேமரா 2 12 மெகா பிக்சல் சோனி IMX663 சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அல்ட்ரா ஒயிட் அண்ட் போர்ட்ரேட் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. இந்த அல்ட்ரா ஒயிட்லேயே மேக்ரோ மோடு இன்பில்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரை 32 மெகா பிக்சல் f2.45 அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே T-Star கோட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. நைட் டைமில் நீங்கள் லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கும் போதும் சரி, இல்லை அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸில் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கிளார் எதுவுமே வராது. அண்ட் டே டைமில் கூட உங்களால் அந்த கோஸ்டிங் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இதில் இருக்காது. அண்ட் கேமராவோட UI பொறுத்தவரை X சீரிஸில் கொடுக்குற அதே கேமரா UI தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே எக்கச்சக்கமான மோட்ஸ் இருக்குது. இதை பற்றி டெடிகேட்டட் வீடியோ போடுறேன், என்னென்ன மோட்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் வாங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. Zeissோட சினிமேட்டிக் வீடியோ அண்ட் சினிமேட்டிக் போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது. இது ரெண்டுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ளூ ட்ரெயில் எஃபெக்ட் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ப்ளூ ட்ரெயில் மூலம் எடுத்த இமேஜஸ்லாம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த ஃபோனில் 4K 60 FPS வரைக்கும் உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும். X80ல V1 Plus சிப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி X70 Pro Plusல V1 யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட அப்கிரேடாக எங்கள் V1 Plus சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் லோ லைட்டில் எடுக்கும்போது உங்களால் நல்ல பிரைட்டாக இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி கிரெயின்ஸும் உங்களால் கம்மி பண்ணிக்க முடியும். இந்த இமேஜஸ்லாம் பாருங்கள், இது எல்லாமே லோ லைட்டில் எடுத்த இமேஜஸ். அதுவும் எக்ஸ்ட்ரீம் லோ லைட்டில் கூட சில இமேஜஸ் எடுத்து பார்த்தேன். அப்படி எடுக்கும்போது கூட எந்தவித கிரெயின்ஸும் எனக்கு தெரியலை. இந்த இமேஜஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். X80ல இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனும் இருக்குது. இது ரெண்டுமே இனிஷியலாக யூஸ் பண்ண வர நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது அண்ட் அதே மாதிரி அக்யூரேட்டாகவும் இருந்தது. இது எல்லாமே கம்ப்ளீட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் ப்ரைஸிங் பற்றி எந்தவித கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல. ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்த உடனே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். 60,000 இந்த ஃபோனை ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கண்ணு மூடிட்டு இந்த ஃபோனை வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.